பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்திங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்திங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். புல்லாகி பூடுவாய் புலமாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இத்தனை பிறவிகள் இருக்கும் போது நம்ம ஏன் இந்த மனித பிறவியில பிறந்திருக்கோம்? நிச்சயமா இந்த இடத்துல ஒரு கேள்வியை நம்ம ஏன் இங்க நான் கேள்வியா எழுப்புறேன்னா, நமது இந்த ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சியில அத்தனை அடியார்கள் அத்தனை மகிமைகள் சொல்றாங்க. அத்தனையுமே நம்மளுடைய ஜெய் பிரத்யங்கராவை நம்ம பார்ப்பதற்கும் அவளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குமே. ஆசீர்வாதத்தை எப்படி பெற வேண்டும், எப்படி வழிமுறைகள் பெற வேண்டும், பூஜை முறைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதை பற்றி அத்துணை தகவல்களையும் எப்பவுமே நல்ல பரிச்சயமா தெரிந்திருக்கக்கூடிய நமது சுவாமிகள் எங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வேற யாருமே இல்லைங்க, ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வழிபாட்டு முறைகள் பற்றியும் பல தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, எத்தனையோ பேர் எல்லா பிரச்சனைகள்ல இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் வழிபாட்டு முறைகள் ஒரு சிறந்த தீர்வுங்கிறது நமது உலகத்துக்கு முதலாக ராகு கால பூஜை முறை மூலமாக எடுத்துரைத்திருக்கீங்க. ராகு கால பூஜை முறைகளை எப்படி செய்யலாம், அப்படி செய்யறதுனால அவங்களுக்கு என்ன பயனுங்கிற ஒரு தகவலை சொல்லிடுறீங்களா? நிச்சயமா. ராகு கால பூஜை என்பது நமது அடியார்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், புதிதாக பார்க்கின்றவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம். ஏன் இதை சொல்றேன்னா, ராகு கால பூஜையை ஆரம்பித்தவர்களுக்கு செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமா அன்னை ஜெய் பிரத்யங்கரானா யாருன்னு தெரியும், இந்த குரு என்பவன் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா ராகு கால பூஜை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் கிடைச்சிருந்தா இந்த நிலைமைக்கு நான் ஆளாயிருக்க மாட்டேனே சுவாமின்னு சொல்றவர்கள் எண்ணற்றோர். எத்தனை பேர்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா அதற்கு என்ன காரணம்? இந்த பூஜையில் பலன் இருக்கிறது. அதற்கு நீங்கள் மனம் வைத்து பூஜை செய்யணும், நம்பிக்கையோடு. மலர் வைத்து பூஜை செய்கின்றீர்களோ இல்லையோ, உங்கள் மனம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அந்த மனதை அவளிடம் கொடுத்தால், நீங்கள் மலர் வைத்தாலும் சரி, மலர் வைக்கவில்லை என்றாலும் சரி, நீங்கள் வைக்கும் மலரில் பூஜை இல்லை, பக்தி இல்லை, உங்கள் எண்ணத்தில் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை அவளிடம் கொடுங்கள். அதனால எண்ணத்தில் வாழ்பவளே போற்றி. புரியுதா? இந்த ராகுகால பூஜை என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் நடைபெற வேண்டும். சுவாமி, இல்லத்துல நடைபெறும் தெரியும், அது என்ன உள்ளத்துல? உள்ளத்திலிருந்து எப்படி ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தால் அடி வயத்திலிருந்து வரணும். ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே இப்படி சொல்லணும். அது அமைதியாக சொல்லும் போதும் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே இப்படியும் சொல்லலாம். கத்தி தான் சொல்லணும்னு இல்லை, மனதார அடி வயத்திலிருந்து அந்த மந்திரத்தை வரும்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்னை ஜெய் பிரத்யங்கிரா வெளியே வருவாள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லித் தருவாள். அவளை பிடிப்பதற்கு ஏதாவது ஒரு தவம் செய்ய வேண்டுமா, இல்லை நான் ஒரு காட்டில் போய் ஒரு 48 நாள் தங்க வேண்டுமா, தவம் இருக்கணுமா, இல்லை ஏதாவது நம்ம ஜெய் பிரத்யங்கிரா பீடத்திலே ஒரு 48 நாள் அங்கேயே இருந்து தங்கி பணி செய்ய வேண்டுமா, இல்லை எனக்கு சேவை செய்ய வேண்டுமா, இப்படி எந்த பணியும் கிடையாது. அன்றாட பணியோடு பிணி தீர்க்கும் மருந்தாக இந்த ராகுகால பூஜையை தொடங்குங்கள்ன்ற. இதுல என்ன கஷ்டம்? சுவாமி, நான் ராகுகால நேரத்துல செய்ய முடியாது, செய்ய வேண்டாம், காலை மாலை ஏதாவது ஒரு நேரம் 6 to 7 செய்யுங்க. சுவாமி, நான் எப்பயும் வீட்டுல 9 மணிக்கு தான் நான் விளக்கேற்றுவேன், அதுலயே செய்யலாமா? சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு 7 மணிக்கு விளக்கேற்றுவேன், அதுலயே செய்யலாமா? தாராளமாக செய்யுங்கள். அன்னையின் படத்தை வைத்து 2 அகல் தீபம் வைத்து ஒரு டம்ளரில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் சிறிது தேன் விட்டு அன்னையை மனமுருக வேண்டி ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே, அன்னை என் மூலமாக அருளிய ஜெய் பிரத்யங்கிரா போற்றியை படிங்கள். ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா போற்றி, ஜெய் மங்கள ரூபினியே போற்றி, ஜெய் உலகாளும் தாயே போற்றின்னு ஆரம்பிக்கும். போற்றினா நம்ம போற்றி உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஜெய் பிரத்யங்கிரா போற்றின்னு பாருங்க. அது ஜெய் பிரத்யங்கிரா பீடம் வழங்கியதான் பாருங்க. எப்படி ஜெய் பிரத்யங்கரா பீடம்? இந்த அன்னை ஜெய் பிரத்யங்கிரா எங்க இருக்கா? ஜெய் பிரத்யங்கிரா பீடத்துல இருக்கா. பிரத்யங்கிரா உலகம் எங்கும் எல்லாரும் வச்சிருக்காங்க கோயில், ஆனா நமக்கு வித்தியாசம் கொடுத்திருக்காளே. நான் சொல்லலையேங்க, அவ சொல்லியிருக்கா. ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகு கால பூஜை, ஜெய் பிரத்யங்கிரா பீடம், ஜெய் பிரத்யங்கிரா பூஜை. புரியுதா? ஜெய் பிரத்யங்கிரா நடுநிசி நிக்கும்பலா யாகம். புரியுதா? எல்லாமே அங்க ஜெய் பிரத்யங்கிரா ராகு கால பூஜை, அமாவாசை கூட்டு வழிபாடு, இப்படி எல்லாமே
பௌர்ணமி புஷ்பாஞ்சலி எல்லாமே ஜெய் பிரத்திங்கிரா என்று அன்னையே ஜெய் பிரத்திங்கிறான்றேன். அப்ப இந்த மந்திரத்தை மற்றவங்க பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் அவங்க பயன்படுத்துவது அவங்க விருப்பம். அது அன்னை என்னவோ அவ முடிவு பண்ணிக்கிறா. ஆனா மற்ற பிரத்திங்கிராவுக்கு ஜெய் பிரத்திங்கிரா சொல்லாம எல்லா பிரத்திங்கிராவுக்கும் சொல்லுங்க. ஆனா ஜெய் பிரத்திங்கிரா மந்திரத்தை உருவாக்கி கொடுத்த அன்னை இவள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தில் தான் ஜெய் பிரத்திங்கிரா இருக்கா. இந்த மந்திரத்தை சொல்லும் போது ஜெய் பிரத்திங்கிரா இருக்காளாங்க, அப்ப வேலை செய்யும். ஜெய் பிரத்திங்கிரா இல்லைன்னா எப்படி அந்த மந்திரம் வேலை செய்யும்? அப்ப நீங்க வீட்டுல அம்பாளின் படத்தை வச்சிருக்கீங்களா, இந்த ஜெய் பிரத்திங்கிரா அன்னையின் படத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே என்று இடைவிடாது உங்கள் பிரச்சனை வரும்போது சொல்லுங்க. ராகு கால பூஜையை நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. அம்மா கூடவேறு வழி நடத்துன்ற ஒரு தாரக மந்திரம் கொடுத்துருக்கா. என்ன மந்திரம்? கூடவேறுமா வழி நடத்துமா. கூடவே இருந்து வழி நடத்த சொல்றோம். அப்ப கூடவே இருந்து வழி நடத்தினா உனக்கு என்னென்ன தேவையோ அவளுக்கு தெரியாதா? நம்ம பெத்த தாய் நமக்கு சின்ன வயதுல நம்ம கேட்டா சாப்பாடு கொடுத்தா, நம்ம கேட்டா அம்மா தாய்ப்பால் கொடுத்தா, நேரம் பார்த்து வைத்த தொட்டு பார்த்து கொடுப்பாங்க கொடுக்கும்போது, புரியுதா? அப்படி நமக்கு என்ன தேவையோ தொட்டு பார்த்து நீங்கள் பூஜை செய்து அவளை தொட 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 அவள் உங்களை தொடுவாள். உங்களுக்கு அனைத்தும் கொடுப்பாள். என்ன தேவை என்பதை அவள் புரிந்து கொள்வாள். உங்களுக்கு நிறைய தேவை இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டா. எது தேவையோ, எது முக்கியம், இந்த நேரத்தில் எது முக்கியம், இந்த நேரத்தில் எனக்கு தைரியம் வேணும், அந்த தைரியத்தை கொடுப்பா. இந்த நேரத்தில் 3 வேளை சாப்பாடு வேணும், அந்த சாப்பாடை கொடுப்பா. இந்த நேரத்தில் நம் வீட்டில் ஒற்றுமை வேண்டும், அந்த ஒற்றுமையை கொடுப்பா. புரியுதா? இந்த நேரத்தில் எனக்கு மங்களங்கள் தேவை, திருமண தடை, அந்த தடை, இந்த தடை, என்ன தடை இருக்கு அதை நீக்கி திருமணம் என்னும் மங்களத்தை கொடுத்து, குழந்தை பாக்கியம் இல்லை அந்த தடையை நீக்கி குழந்தை என்னும் மங்கள செல்வத்தை கொடுத்து, எல்லாமே மங்களம் தானே. அப்படி உங்களுக்கு செல்வம் என்பது பணத்தை மட்டுமில்ல, 16 வகையான செல்வங்கள். உனக்கு தூக்கமும் ஒரு செல்வம் தானே. இந்த நேரத்தில் தூக்கம் இல்லை, எத்தனையோ டென்ஷன்ல இருக்குங்க, நல்ல தூக்கத்தை கொடுப்பாள். புரியுதா? இப்படி உங்களுடைய தேவை அறிந்து தேவைக்கேற்றாற் போல் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களோடு பேசும் தெய்வமான இந்த ஜெய் பிரத்திங்கிராவை ராகுகால பூஜையின் மூலமாக பிடியுங்கள். இந்த பிரத்திங்கிரா உங்களோடு பேசுவாள். பேசுகின்ற பிரத்திங்கிரா ஜெய் பிரத்திங்கிரா. சாமியார்ட்ட தான் பேசுவா, இந்த இவங்கிட்ட தான் பேசுவா, அப்படிலாம் கிடையாது. நம்மளோடு பேசுகின்ற தெய்வம் அன்னை ஜெய் பிரத்திங்கிரா. எப்படி பேசுவா சாமி? ராகுகால பூஜையை செய்ய செய்ய உங்களோடு பேசுகின்ற தெய்வம் உங்களை பேசிக்கொண்டே வழி நடத்துவாள். சில பேர் சொல்ல எனக்கு பேசல, உன்னை பேசாமலே வழி நடத்துறா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில பண்ணுவா. எனக்கு இவங்களுக்கு பண்ணது ஏன் எனக்கு பண்ணல அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு தாய் 5 பிள்ளைகள் இருந்தா நம்ம கையில இருக்கிற 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி, எல்லா பிள்ளைக்கும் எல்லா சாப்பாடும் கொடுக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு தயிர் சாதம் கொடுக்க மாட்டேன், ஏய் எனக்கு சளி பிடிக்கும், அவனுக்கு கொடுக்குறியே எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றன்னு கேட்க முடியுமா? உனக்கு இந்த அவனுக்கு அந்த வீசிங் பிரச்சனை இருக்கலாம், இல்லை சளி பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுக்கு கோல்டுனாலே ஒத்துக்காது, அதனால தயிர் சாதம் கொடுக்கல, நமக்கு சாம்பார் சாதம் கொடுப்பேன். எனக்கு அவனுக்கு தயிர் சாதம், எனக்கு ஏன் சாம்பார் சாதம் கேட்க முடியாது. உனக்கு என்ன தரணுமோ அதுதான் கொடுப்பேன். உன் தாய் உன்னை பார்த்துப்பா. பெத்த தாய் பார்த்துக்கும் போது ஜெய் பிரத்திங்கிரா அன்னை பார்க்க மாட்டாளா? நிச்சயமாக அவள் பார்க்கவில்லை என்றால் அது தவறான செய்தி. இந்த ராகுகால பூஜை செய்யற அத்தனை பேரையுமே பார்க்கிறா. உன் வினை பயன் முடிக்க வரைக்கும் பொறுமையா இருப்பா. சில விஷயங்களுக்கு எல்லாரும் காப்பா, ராகுகால பூஜை பண்றேன்னு எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது? பயப்படாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. வெச்ச அடியம் திருப்பி பின் வாங்காதீங்க, முன்னாடி போய்கிட்டே இருங்க. போக 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 கூட வந்தே தீருவா. உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தே தீருவா, அதை செய்தே காட்டுவா. அப்படிப்பட்ட ராகுகால பூஜையை பிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் அனைத்தும் கொடுத்து உங்களை வழிநடத்துவாள். அப்படி வழிநடத்தும் போது நான் ராகுகால பூஜை பண்றதுக்கு முன்னாடி பீடத்துக்கு வரட்டுமா, இல்ல பூஜை பண்ணிட்டு பீடத்துக்கு வரட்டுமா, உங்கள் விருப்பம், உங்கள் சூழ்நிலை. பீடத்துக்கு வந்துட்டு ராகுகால பூஜை ஆரம்பிங்கன்னு சொல்லல, புரியுதா? உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? பக்கத்துல இருக்கீங்களா, வாங்க. ரொம்ப தூரத்துல இருக்கீங்களா, ஆரம்பிச்சுட்டு வாங்க. ஆனா அந்த மண்ணை மிதிங்க. 21 நாளுக்குள்ள முடிங்க. அதே சுவாமி 21 நாள் அதையே நம்ம கடைபிடிக்கணும் அந்த தினத்தை. நிச்சயமா. அதாவது ஒரு தெய்வத்திடம் நெருங்குவதற்கு சில நாட்கள் ஆகும். இந்த அன்னையிடம் நெருங்குவதற்கு 1 நாள் கூட போதும், 1 நிமிஷம் கூட போதும். நம்மள நிகழ்ச்சியில எத்தனையோ அடியார்கள் பார்ப்பாங்க, பார்த்த உடனே பூஜை பண்ண நல்லா இருக்கேன், இப்படி பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டேன், ஜெய் பிரத்திங்கிரேசனை உயிருக்கு போராட நிலைமையில கூட மாத்தி காட்டிருக்கா. ஒரு க்ஷணம் போதும், நம்பிக்கை. அப்ப அந்த ஏன் 21 நாள்? அவளிடம் நெருங்குவதற்காக அந்த 21 நாள். அவளிடம் நீங்கள் நெருங்குவதற்கு. ஏன் 110 போற்றி படிக்கிறோம்? ஒரு போற்றிலையாவது அவளை உண்மையா நினைச்சிட மாட்டோமோ? ஏதாவது ஒரு இடத்துல
அவளை நினைச்சு போயிடும். ஏன்னா பல சிந்தனையில் இருக்கும். ஜெய் ஜெய் பிரத்திங்கிரா போற்றின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஜெய் மங்கள ரூபினியே போற்றி, எங்கே பணம் கொடுத்தோமே, இங்கே வரணும், நமக்கு நாளைக்கு டியூ கட்டணுமே, பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையே, ஸ்கூலுக்கு அனுப்பணுமே, இப்படி எதையோ சிந்தனை வரும். ஆனால் அந்த சிந்தனையிலையும் 110ல் 1 2 3 4 எத்தனையில் நீ நெருங்குற அவள்கிட்ட. அதனால அந்த 110 போற்றி. அதுபோல் அந்த 21 நாளில் நம்ம ஏதாவது ஒரு நாள்லையாவது நம்ம அவளிடம் நெருங்கிட மாட்டோமா? அது அவ ஒரு நாள் நம்மளிடம் நெருங்க மாட்டாளா? அதற்காக இந்த 21 நாள். அதே மாதிரி இந்த மந்திரம் ஜெய் பிரத்திங்கரா, ஜெய் ஜெய் பிரத்திங்கரா, இந்த மந்திரத்தை நம்ம எப்பவுமே உச்சரிக்கலாமா சுவாமி? அதுக்கான கால நேரங்கள் இல்லைம்மா, எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு அந்த நேரம், காலம், சூழ்நிலை தெரியும். நம்ம உள்ள சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல, அப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு. சுற்றி சுற்றி எத்தனையோ பேர் இருக்கான் எதிரி. அவன் முன்னாடி ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே சொல்லலாம். பணி செய்து கொண்டே உள்ளுக்குள்ளே அவளை நினச்சிக்கிட்டே இருந்தாலே போதும். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சொல்லிக்கிட்டே இருந்தால், நாங்கள் ராகுகால பூஜை பண்ணுறவங்களுக்கு அனுப்பும் போதே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்று ஜபித்து கொண்டிருங்கள். ஏன்? எந்த நேரம் எங்கே இல்லாமல் இருக்காவ, புரியுதா? அப்போ எல்லா நேரமும் சொல்லலாம். அந்த கால சூழ்நிலை, இந்த இடத்துல சொல்லலாம். இடம் பொருள் தெரியும் உங்களுக்கு. குளிக்கும்போது சொல்லலாம், புரியுதா? அந்த நேரத்தில் பயன்படுத்தலாம். அப்போ சொல்லும்போது அவளை நினைத்து கொண்டே குளிக்கும்போது அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது ஒரு நதியாக மாறிவிடும். அந்த தண்ணி அவ மந்திரத்தை சொல்லும்போது அப்போ நதியில் குளித்த புண்ணியம் நமக்கு வரும். அது போல் ஒவ்வொரு இடத்துலையும் அவ மந்திரத்தை சொல்லும். இந்த மந்திரத்துக்கு ஈடு இணை கிடையாதுமா. இந்த மந்திரத்துக்கு ஈடு இணை கிடையாது. இந்த மந்திரம் நமக்கு எப்படி கிடைச்சது? இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா உடனே சொல்ல தோணுது, எப்படி கிடைச்சது? ராகுகால பூஜை எப்படி கிடைச்சது? இப்படிலாம் இருக்கு. ராகுகால பூஜை கிடைத்த விதம் நான் சொல்லியிருக்கேன், யூடியூப்லேயே இருக்கு, போய் பாருங்க. இந்த மந்திரம் கிடைத்த விதம் இது வரைக்கும் சொன்னதில்லை. அவளை நினைத்து கொண்டு நான் மூல மந்திரம் சொல்லியிருக்கேன். நிறைய மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல மந்திரங்கள் நான் சொல்றேன். ஐயோ, இந்த மந்திரத்தை அம்மா இந்த சொன்னா மக்கள் சொல்லும் போது எப்படி இருக்கும்? ஒரு மந்திரத்தை ஜெய் பிரத்திங்கரா நம்ம ஹோமத்தில் மந்திரங்கள் சொல்கிறோம். அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவளுடைய பீஜாட்சரம் உங்களுக்கு அந்த வாயில் நிலையாமல் இருக்கும்போது சில பேருக்கு தப்பாக ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அது தப்பாக போயிடும். புரியுதா? அப்போ எப்படிமா உன்னை பிரத்திங்கிறேன்னு சொன்னால் போதுமா அப்படின் போது அவள் ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன்னு கொடுத்தா. அப்படி கொடுக்கும்போது இதை சொல்லு. போட்டிலாம் இப்போ எழுதுனது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு ஜெய் பிரத்திங்கிறே? பிரத்திங்கரானா யாரும் தெரியாதுன்னுவாங்க. எனக்கு தெரிய சுவாமிகள் தான் கொண்டு வந்ததா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியல சுவாமி. இல்ல, நான் கொண்டு வந்ததா சொல்ல முடியாது. என் மூலம் அவள் வெளிப்பட்டாள். நம்ம கொண்டு வரதுக்கு யாருமா இருந்தது? அவ இல்லாமலாம் இல்லை. பிரத்திங்கரா என்பவள் இருந்தால் நம்ம மூலமாக வெளிப்பட்டாள். புரியுதா? ஒரு முனிவர் ஒரு காட்டில் போய் தவம் இருந்தால் அங்கே அந்த தெய்வம் வெளிப்பட்ட. அவங்க தெய்வம் இல்லாமலாம் இருக்காங்க. அவங்கள நினைச்சு வழிபடும்போது சிவன் வருவார், பார்வதி வராங்க, சக்தி வராங்க, துர்கா வராங்க. இப்படி வரும்போது எனக்கு வெளிப்பட்டவள் அன்னை ஜெய் பிரத்திங்கரா. புரியுதா? அப்படி வழிநடத்தி முதல் மந்திரம் மக்களுக்காக எடுத்து செல்லும் போது கொடுத்த மந்திரம் தான் ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. இந்த மகா மந்திரம் இன்று பிரத்திங்கரா வழிபடும் அத்தனை பேரும் பயன்படுத்துகிறார்கள். நான் பயன்படுத்துறது தவறு என்று சொல்ல, ஆனா இந்த மந்திரம் ஜெய் பிரத்திங்கராவுக்காகவே உருவாக்கப்பட்டது, தனக்காகவே உருவாக்கி கொண்டது. அவளே உருவாக்கி கொண்டால் அதை மக்கள் உருவேற்ற அந்த உருவை ஏற்றுக்கொண்டு ஜெய் பிரத்திங்கரா பீடம் என மாற்றி ஜெய் பிரத்திங்கரே அன்னையாக அவள் மாறினாள். புரியுதா? அதுதான் ஜெய் பிரத்திங்கரா. இப்படி அந்த மந்திரத்தை உருவாக்கி நமக்கு கொடுத்தா. அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ராகுகால பூஜையில் நீங்கள் பண்ண இந்த 21 நாள் பூஜை செய்யும் போது அவள் உங்களிடம் நெருங்கி உங்களை வழிநடத்துகின்ற ஒரு சக்தியாக, உங்களிடம் பேசும் தெய்வமாக இந்த ராகுகால பூஜை உங்களுக்கு கிடைத்திருக்கு. ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என்ற மந்திரம் உங்களை வழி நடத்துகிறது. உங்களை வழிநடத்த இந்த மந்திரத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எங்க பார்த்தாலும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுதும் சொல்லுங்க. படுக்கும்போது காலையில் எழுந்தோடனே ஜெய் பிரத்திங்கரேன்னு எந்திரிங்க. சாப்பிடும்போது ஜெய் பிரத்திங்கரேன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. வெளியில் போகும்போது ஜெய் பிரத்திங்கரேன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ஜெய் பிரத்திங்கரேன்னு சொல்லிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது ஜெய் பிரத்திங்கரே சொல்லுங்க. சாப்பிடும்போதும் ஜெய் பிரத்திங்கரே சொல்லுங்க. படுக்க போகும்போது அண்ணம்மா ஜெய் பிரத்திங்கரேன்னு சொல்லுங்க. எல்லாமுமாக அவளை நினைத்தால் நமக்கு எல்லாமுமாக அவள் இருப்பாள். அதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகுகால பூஜை என்பதுமா அந்த 21 நாள் பூஜை செய்து உணர்ந்த பின்பு வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு அந்த 21 நாள் செய்யும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அப்ப அந்த 21 நாள் செய்யணுன்றது காரணமே 21 நாள்ல உங்களுக்கு ஒரு நாள்ல வருதா மாற்றம், 21 நாள்ல வருதா மாற்றம். சில பேருக்கு ஒரு நாள்ல வந்து மாற்றம் வந்து தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு ரொம்ப வந்துட்டு இருப்பாங்க, ஆனா எங்கேயாவது விட்டுருவாங்க. சில பேருக்கு 21 நாள்ல வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. சில பேருக்கு 48 நாள் கழிச்சு வரும், அவங்களும் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அவளிடம் நெருங்கி இருக்காங்க. அதனால ஒரு நாள்ல வந்துருச்சேன்னு சந்தோஷப்படுங்க, தப்பு இல்லை. நாள் லேட் ஆகுதுன்னு வருத்தப்படாதீங்க. அவளை உங்கள்கிட்ட வரத்துக்கு பல பரீட்சைகள் வைக்கிறா, அந்த பரீட்சையில பாஸ் ஆகுங்க. புரியுதா? அதனால காலதாமதம் ஆகுதுன்னு பயப்படாதீங்க. ஏன்னா தெய்வத்துக்கு தெரியும் நமக்கு எப்ப என்ன தரணும்னு. தெய்வத்துக்கெல்லாம் சக்தி கொடுப்பவள் அன்னை ஜெயபிரத்திங்கிறா. தெய்வத்துக்கே சக்தி கொடுத்து வழி நடத்துறாங்கன்னா நமக்கு சக்தி கொடுத்து வழி நடத்த மாட்டாங்களா? இந்த ஜெயபிரத்திங்கிறாவை ஜெயபிரத்திங்கிறே ஜெய் பிரத்திங்கிறே என்று இந்த நிகழ்ச்சி பார்த்த உடனே உங்களுக்கு சொல்ல தோணுதுன்னா நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். ஜெயபிரத்திங்கிறே ஜெய் பிரத்திங்கிறே சொல்ல தோணி இந்த பூஜையை பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அங்க நீங்க வெற்றி பெறுறீங்க. அடுத்தது பூஜையை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்க அடுத்த கட்ட வெற்றி. அடுத்தது அவ பூஜை ஆரம்பிச்சோன்னு கோயிலுக்கு வந்துட்டு ஜெயபிரத்திங்கிற பீடத்தை மண்ணம் வச்சிங்களா, அடுத்த கட்ட வெற்றி. 21 நாள் பூஜை பண்ணிட்டேன் எனக்கு அம்பாள் உணர முடிஞ்சிருச்சுன்னு பாதகம்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா, அடுத்த கட்ட வெற்றி. முதல்ல அவள் பூஜையை பண்ணணும்னு நினைத்தாலே வெற்றி. ஜெயபிரத்திங்கிறே ஜெய் பிரத்திங்கிறே சொன்னாலே வெற்றி. அவன் அந்த மண்ணை மிதித்தால் வெற்றி. வீட்டில் ராகுகால பூஜை ஆரம்பித்தால் வெற்றி. அடுத்தது பூஜை ஆரம்பிச்ச பின்பு முன்பு வந்து அந்த மண்ணை மிதிச்சா அதுக்கு அடுத்த வெற்றி. அந்த மண்ணை மிதித்தவர்களை இந்த மண்ணில் கலங்கி வாழ வைக்க மாட்டா, உயர்த்தி வாழ வைப்பா. எப்படி? இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வைப்பா. நம்பிக்கையோடு வாங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பால். பூஜையை தொடங்கி முன்பு ஆர் பின்பு, தொடங்குவதற்கு முன்பு ஆர் தொடங்கிய பின்பு அந்த மண்ணை மிதிங்க. நீங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எதுக்கோ டூர் போறோம், இங்க வரும்போது டூரா வராதீங்க, பக்தியோட மட்டும் வாங்க. இந்த மண்ணை மிதிச்சுட்டு நீங்க அங்க போற இங்க போறன்னு போகாதீங்க, பக்தியோட வீட்டுக்கு போங்க. இந்த சக்தியை வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க. ஆதார சக்தியாக இருப்பாள், அவளை அழைத்து சென்று உங்கள் வீட்டுக்கு ஆதார சக்தியாக வைத்து அவளை வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை தேவையான காலத்தில் கொடுத்தே தீர்வாள். இது சத்தியம், நிச்சயம். அனுபவித்து நான் மட்டும் சொல்லலாமா? எண்ணற்ற அடியார்கள் மகிமை பேசீர்கள். இந்த அடியார்கள் எல்லாம் ஏதோ சாமிக்காக வரல, இந்த தெய்வத்தை உணர்ந்து இந்த தெய்வமே கதி என்று இருப்பவர்கள் பேசுகின்றார்கள். மகிமை பேசுகின்றவர்கள் இன்னும் அதிகமாக உணரணும், அவளை இன்னும் அதிகமாக பிடிக்கணும். இன்னைக்கு மகிமை பேசிட்டேன், நாளைக்கு நான் வேற ஏதோ பண்றேன், இவள் தான் கதி என்று இருக்கணும். எப்ப தெரியும் நம்ம நல்லது செய்யறோமா? நமக்கு செய்யறதெல்லாம் நல்லதா தெரியும், ஆனா அவ என்ன நினைக்கிறாளோ அதை செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களை எங்கேயும் தவற விட மாட்டா. உங்களை எப்பொழுதும் எப்படி ஒரு அன்னை கரம் பிடித்து உங்களை எங்கேயாவது பள்ளிக்கு அழைச்சிட்டு போகும்போது ரோடு கிராஸ் பண்ணும்போது எப்படி கூட்டின்னு போறாங்க, நல்லா கைப்பிடிச்சு கூட்டின்னு போவாங்க. சில இடத்துல டக்குன்னு தூக்கிப்பாங்க பாருங்க, ஏன்னா பாதுகாப்பு. அந்த இதுக்கு மேல நீ நடந்து வரவானா, அது அழுகும் அந்த குழந்தை. நான் நடந்துதான் வருவேன், நான் வேடிக்கை தான் பாப்பேன், இங்க வேணாம்ப்பா அப்படின்னு தூக்கிப்பா அந்த அன்னை. அது போல இந்த அன்னை உன்னை ஓட விட இடத்தில் ஓட விடுவா, நடக்க விடுற இடத்துல நடக்க விடுவா, எல்லாமே பாப்பா. எங்க தூக்கணும், எங்க விடணும், எங்க பிடிக்கணும்னு அந்த அன்னைக்கு தெரியும். நீ தூக்கும் போது சந்தோஷப்படுற, கையை பிடிச்சிட்டு போகும்போது சந்தோஷப்படுற, உன்னை இழுத்து பிடிக்கும் போது கஷ்டப்படுறீங்க. இழுத்து பிடிக்கும் போது கஷ்டப்படாதீங்க. அவளை உணர்ந்து கூடவே இருமா, வழி நடத்துமான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களை கூடவே இருந்து அவள் வழி நடத்துவாள். அந்த வழி நடத்தக்கூடிய எளிமையான பூஜை ராகுகால பூஜையை உடனே தொடங்குங்கள். அது காலை அல்லது மாலை 6 to 7 இல்லை அதிகாலை, அல்லது நீங்கள் பூஜை செய்யும் நேரத்தில் அம்பாளின் படத்தை வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பளம், சிறிது தேன் விட்டு, ஒரு டம்ளரில் தண்ணி, 2 அகல் தீபம், வேற எதுவும் வேண்டாம். ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே என்று சொல்லுங்கள். அவளுடைய போற்றி யூடியூப்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல கேட்டா நாங்க அனுப்புவோம். அந்த போற்றியை படிங்கள். உங்கள் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமைந்தே தீரும். சத்தியம், இது நிச்சயம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? எல்லாம் அறிந்த அன்னையாக எல்லா இடத்துலயுமே இருக்காள், விஸ்வரூபமா இருக்கா. அவங்கள பிடிங்க ராகு கால பூஜை முறையிலன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. இதுல 21 நாட்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வர்றாங்க, அதுக்கு பிறகும் அதை கடைபிடிக்கிறாங்க. பாத கமல பூஜை முறைகளை நம்ம கடைபிடிக்கணும்னா அதை யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க? அவங்க எல்லாம் உடனே செஞ்சிட முடியுமா? யாரெல்லாம் பண்ண முடியும்? நிச்சயமா ராகுகால பூஜைகள் யார் செய்தாலுமே அன்னையை பிடித்து விட்டீங்கன்னா நீங்க அவளை பிடிக்கிற வழி ராகுகால பூஜை. அப்ப அம்பாள் முதல் ஜெய்பிரத்திங்கிரா நமக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ராகுகால பூஜை என்பது முதல் படி. 2ஆம் படியான பாத கமல பூஜையை கொடுத்திருக்கா. அப்ப அந்த பாத கமலத்தை யாரெல்லாம் பிடிக்கணும்? நமக்கு 2020 இருந்தா 21 நாள் பூஜை பண்ண உடனே கொடுன்னா. முன்னாடிலாம் யாரு வந்து ஆலோசனை எடுத்தாலும் பாத கமலம் வேணா உடனே கொடுத்துரும்.
வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு இருந்தோம். சரி சுவாமி. எப்பெல்லாம் ஆலோசனை பார்க்குறோமோ பாதகமலம் வேணும்னு பதிவு பண்ணிட்டு போனால் கொடுத்துருவோம். சரி. ஆனால் 2020 கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நீ அனுபவித்து உணர்ந்த பின்பு வாங்க சொல்லுன்னா காரணம் ஏது தெரியாது, காரணம் ஏதும் நான் அறியேன், சொல்றதாவ நான் செய்கிறேன். அப்போ மக்கள் எல்லாம் வருத்தப்பட்டாங்க, சாமி இப்படி கொடுத்துருந்தீங்களே இப்போ இப்படி மாற்றிட்டீங்களே, புரியுதா? அப்படி மாற்றும் போது அவள் என்ன சொல்கிறாளோ அப்படி மாற்றிருக்க. காரணம் என்ன? அவளை உணருங்கள், அவளை பிடியுங்கள், அவள் சக்தி நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுடைய பாதத்தை பற்றினால் பாவங்கள் பறந்தோடும். அவளின் பாதத்தை பற்றினால் நல்ல பாதைகள் நமக்கு கிடைக்கும். அவளின் பாதத்தை பற்றினால் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். இனி பாவங்கள் செய்யாமல் நல்ல பாதையில் நம்மளை வழி நடத்துவார். பாவங்கள் செய்யாமல் இருந்தாலே நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து அதுதானே. கண்டிப்பா சாமி. நம்ம செய்த பாவம் தானே பிள்ளைகளுக்கு எல்லாமே வருது. நீங்க சொத்தை டெபாசிட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறீங்க, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறீங்க. அப்பாக்கு அப்புறம் பொண்ணு இருந்தா பொண்ணு, பையன் இருந்தா பையன், அவங்களுக்கு போகுது. யாருமே இல்லைன்னா அவங்க யாருக்கு எழுதி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு போகுது. சொத்துக்கள் நம்ம வாரிசுக்கு போகுது. அப்ப பாபங்களும் வாரிசுக்கு போகும்ல, புண்ணியங்களும் வாரிசுக்கு போகும்ல. அந்த புண்ணியமான பூஜையை இந்த பாத கமலத்தின் மூலமாக பிடியுங்கள். அந்த பாத கமலம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. அந்த பாத கமலத்தை பற்றினால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கணுமோ அது தன்னால நடக்கும். அந்த பாத கமலத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்னன்னா, அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா சிங்கம் முதல் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த சிங்கத்திற்கு முன்னாடி பாதம் இருக்கும், அதற்கு கீழே தாமரை இருக்கும். அந்த தாமரைக்கும் பாதத்துக்கும் இடையில 6 வகையான அற்புத தெய்வ சக்தி வாய்ந்த மூலிகை, புரியுதா? அடுத்தது சண்டி ஹோமம், அஷ்டமி ஹோமத்தோடைய பஸ்பம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் வழங்கப்படுகிறது. சில நேரங்களில் 3 மாதத்துக்கு ஒரு முறை அம்பாள் என்ன சொல்றாலோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கிறோம். அப்படி அந்த பாத கமலத்தை வைத்து அம்பாளின் யாகசாலையில் வைத்து, ஜெயபிரத்திங்கிரா பீடத்தில் யாகசாலையில் வைத்து சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமத்துடைய தீர்த்தத்தை புரோக்ஷனம் செய்து, யாக எங்க வச்சிருக்கோம் அந்த யாக கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்திலிருந்து எடுத்து அன்னைக்கு புரோக்ஷனம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத கமலத்துக்கு புரோக்ஷனம் பண்றோம். அந்த பாத கமலத்துக்கு அன்னையின் சக்தி, அந்த யாகத்தின் சக்தியை அங்க கொடுத்துரும். யாகத்தின் சக்தி என்ன? அன்னை தானே. அந்த சக்தியை அந்த பாத கமலத்துக்கு புரோக்ஷனமாக செய்து மலர்களால் அர்ச்சனை செய்து அங்க பூஜிக்கப்பட்டு என்னுள்ள இருக்கக்கூடிய சக்தியை அங்க அனுப்பி, அம்மா கூடவேறி ஒவ்வொரு இல்லத்திலும் நீ போய் நிறைந்திருக்கணும், அந்த இல்லத்தை நீங்கள் பாதுகாக்கணும், அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் நிறைந்திருக்கணும், நான் கொடுக்குறேன். அதே போல நீங்க வாங்கிட்டு போய் அவளை வைத்து வழிபட்டு உள்ளத்திலும் இல்லத்திலும் வைங்க. நீங்க இல்லத்துல வைக்கலாம் சாமி, அது எப்படி உள்ளத்துல வைக்கலாம்? இல்லத்தில் நீங்கள் இதய சிம்மாசனத்தில் வைத்து விட்டு இதே வீட்டில் வச்சீங்கன்னா, பூஜை அறையில் வச்சீங்கன்னா, இந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய அன்னை நீங்கள் எங்க இருந்தாலும் அவளை கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணா வந்துருவா, நெருங்கினா தெரியும். அப்படிப்பட்ட பாதகமலம் அன்னையை நீங்க 21 நாள் பூஜை செய்து உணர்ந்த பின்பு ஏன் வாங்கினா, அவளை உணர்ந்த பின்பு வாங்கினாலும் இந்த பாதகமலம் வேலை செய்யும். நிகழ்ச்சியில பல இதுல போடுவாங்க, இதை வாங்கிக்கோங்க இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது நான் தப்பு சொல்ல, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதானே கொடுக்க முடியும். என்னிடம் இருப்பது அன்னை. அந்த அன்னையை பிரித்து கொண்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, அவளுக்கு உங்களை பிடிக்கணும், உங்களுக்கு அவளுக்கு பிடிச்சா மட்டும் போதாது. எனக்கு சிஎம் தெரியும், முதலமைச்சரை தெரியும், பிஎம் தெரியும்னா நமக்கு தெரியும், அவருக்கு நம்மளை தெரியுமா? தவறாக என்ன வேண்டாம், என்னடா சாமி கேலி பண்றாரு. நமக்கு அவளை தெரியும், அவளுக்கு நம்மளை தெரியணும்னா ஒவ்வொரு ராவுகால பூஜை செய்யற இடத்துலையும் அந்த பாத கமலம் இருந்தா நம்மளை அவளுக்கு தெரிஞ்சே தீரும். எப்படி? அப்படிப்பட்ட பாத கமலத்தை பிடித்து உங்கள் பிள்ளைகளை அந்த பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு பள்ளிக்கு அனுப்புங்க, கல்லூரிக்கு அனுப்புங்க, வேலைக்கு அனுப்புங்க, ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க போகும்போது தொட்டு கும்பிட்டுட்டு போங்க, உங்களோட வருவா. தொட்டு கும்பிட்டுட்டு அம்மா நான் போறேன் வழி நடத்துமான்னு கேளுங்க, வழி நடத்துவா. பிரச்சனை வரும்போது போய் அந்த பாதகமலத்துக்கு முன்னாடி உட்காருங்க, கலங்குங்க, கண்ணீரை விடுங்க. எவனுக்கும் ஃபோன் பண்ணி கலங்க வேண்டாம். ஃபோன் பண்ணி கலங்கி நீங்க வச்ச அடுத்த 10 நிமிஷத்துல 100 பேருக்கு சொல்லுவான், வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவான், ஃபேமிலி குரூப்ல போட்டுருவான். புரியுதா? ஐயோ இவங்களுக்கு இந்த பிரச்சனையா? எப்போ உங்ககிட்ட மட்டும்தானே சொன்னேன். ஆனா இவளிடம் சொன்னால் குரு பக்தியோடு சொல்லும் போது உங்களை பற்றி என்னிடம் சொல்லுவாள். நீங்க வரும்போது, பீடத்துக்கு வரும்போது, அப்ப நீங்க என்னிடம் நெருங்கணும். அது கோயிலுக்கு பீடத்துக்கு வரும்போது சொல்லிடுவா. அப்ப நீங்க என்கிட்ட வரவே இல்லை, ஆனா அவ உங்களுக்கே உணர்த்துவா. எப்படி? இந்த நிகழ்விலிருந்து நீ எப்படி வெளியில வர்றது, இந்த சோதனையிலிருந்து எப்படி உன்னை மாத்திக்கிறது. ஒரு நிலைமை வந்துருச்சு, ஒரு கண்ணீர் விடுற நிலைமை வந்துருச்சு. வீட்டுல கணவன் மனைவிக்கு பிரச்சனை, கணவனோ மனைவியோ அவளிடம் போய் உட்காருங்க. பாதகமலத்துக்கு முன்னாடி விளக்கேற்றணும்னு அவசியம் இல்லை, அமைதியா பிரச்சனையை சொல்லி அழு. உன் பிரச்சனையை கேட்கவ தயாரா இருக்கா? உங்கள் வீட்டில் பாதகமலம் இருக்குன்னா அந்த பாதகமலம் வச்சிருக்கிற இடத்த சுத்தமா வைங்க, அந்த பூஜை அறையை சுத்தமா வைங்க. பார்த்தா கண்ணுல கண்ணாடி மாதிரி இருக்கணும், கண்ணுல ஒத்திக்கணும், அந்த இடத்துல அவ இருப்பா.
பார்த்தா அந்த பழைய பூ, பழைய அந்த ஊதுபத்தி, டஸ்ட் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா சுத்தம் இருக்கணும். இங்க எப்படி சுத்தம் இருக்கணும்னா பூஜை அறை சுத்தம். அப்படிப்பட்ட இடத்துல நீ போய் உட்காந்து விளக்கேற்றணும் கூட அவசியம் இல்லை. ராகு காலத்துல விளக்கேற்றுங்க, காலை மாலை விளக்கேற்றுங்க. பிரச்சனை வரும்போது நடு ராத்திரி போய் விளக்கேற்றிட்டு உட்காந்துருக்க முடியுமா? கையை கால அலம்புங்க, தலையில் தண்ணி வச்சு போய் உட்காருங்க, வாய் கொப்பிச்சுட்டு, அம்மா இதாம்மா பிரச்சனை, என்ன இப்படி இருக்குமா, எனக்கு என் கணவனுக்கும் எனக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கும் இப்படி சோதனை வந்துருச்சுமா, சொத்துல பிரச்சனைமா, ஒரு திடீர் எதிரி பிரச்சனை வந்துருச்சுமா, எங்கேயோ போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டாமா, இந்த மாதிரி குழந்தை மாட்டிக்கிச்சுமா, கண்ணீரை விடுங்கம்மா. கண்ணீரை துடைத்து விட ஓடி வருவாள். உங்கள் கண்ணீரால் அவள் பாதத்தை கழுவுங்கள், அவள் பாதத்தை பிடியுங்கள். 2 கரங்களால் அவள் பாதத்தை பிடித்து கொண்டு ஒரு 2 நிமிடம் கண்ணை மூடி வேண்டுங்க. உங்களுக்கு அதுக்குண்டான வழியை காட்டுவாள், தீர்வுக்கான வழியை காட்டுவாள். நீ உடனே வந்து பரிகாரம் செய்யும் சொல்ல, நான் உடனே மண்ண மிதின்னு சொல்ல, அது அடுத்தது. அந்த பாத கமலத்தை தொட்டு வேண்டுங்க, கதறுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அடுத்த க்ஷணமே வழிகாட்டுவா. கதறிட்டு என்னம்மா தீர்க்கலன்னு சொல்லாத, வழி காட்டுவா, வழி நடத்துவா. அப்படிப்பட்ட தாய், அப்படிப்பட்ட பாத கமலம் உங்கள் வீட்டிலும், உங்கள் இல்லத்திலும், உங்கள் இதயத்திலும், புரியுதுங்களா, இதயத்திலும் வைங்க. உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய பாத கமலம் உங்களுக்கு என்ன எண்ணத்தில் தோன்றணும் என்றதை வழி நடத்துவா. எப்படி? இல்லத்திலும் உள்ளத்திலும் வைத்தால் எண்ணத்தில் தோன்ற வைப்பாள். என்னென்ன பிரச்சனைக்கு தீர்வு என்ன, யாரும் வெளியில இருந்து தீர்க்க வேண்டாம், நமக்கு அவளே தீர்வு கொடுப்பா. எந்த வக்கீல பார்க்கணும் கதறுவீங்க பிரச்சனைக்கு, நல்ல போனா இவளே சொல்லுவா. இவங்க நண்பரே இருப்பாங்க, நமக்கு நண்பரே இருப்பாங்க, தெரியாது, யாரோ ஒருத்தர் மூலமா தகவல் வரும். புரியுதா? கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் யார் ஏரியா தெரியணும்னு கேட்பீங்க. அங்க போனா ஒண்ணுமே இல்லாம முடிஞ்சிடும். பல வருடங்களுக்கு பிரச்சனையா இருக்கும், என்னன்னே தெரியாது. ஆனால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அவளிடம் நெருங்கி, அவளிடம் உங்கள் கண்ணீரை கொடுத்து, அவளிடம் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி, அவளிடம் கதறி, அவளிடம் வேண்ட வேண்டும். முதல்ல எடுத்த உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணி வேண்டிட்டு அங்க போகாதீங்க. ஐயா இந்த பிரச்சனை வந்துருச்சியா, அதை தீர்த்து கொடுன்னு கேட்டுட்டு அவள்கிட்ட போனீங்கன்னா நடக்கவே நடக்காது அந்த பிரச்சனைக்கு. எப்படி? முதல்ல இவள்கிட்ட போய் சொல்லுங்க, அம்மா என்னம்மா நீ இருக்கியம்மா பாருமா அப்படின்னா கண்டிப்பா பாப்பா, கண்டிப்பா தீப்பா. அப்படிப்பட்ட பாத கமலத்தை மாதந்தோறும் அமாவாசையில் வைத்து கொடுக்கின்றோம். சில காலங்களில் 3 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கின்றோம். எப்ப என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த பாத கமலத்தை பிடிங்கள். நம்மளை பாவங்கள் செய்யாமல் புண்ணியங்களை செய்வித்து நம்மளோடு பேசும் தெய்வம், நம்மளிடம் நெருங்குவதற்கு பாத கமலம் துணையாக இருக்கின்றது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து செல்ல சக்தி கொடுக்கக்கூடிய பாத கமலமாக இருக்கின்றது. இந்த பாத கமலம் உங்களுக்கு துணையாக இருக்கும். குரு பக்தியோடு தெய்வ பக்தியோடு நீங்கள் வழிபடும் போது அப்படிப்பட்ட சக்தியை மாதந்தோறும் அமாவாசையிலும் சில நேரங்களில் 3 மாதத்துக்கு ஒரு முறையும் கொடுக்க இருக்கின்றோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பாத கமலம் யார் இல்லத்தில் இருக்கணும்? 21 நாள் பூஜை செய்து உணர்ந்தவர்கள் யார்? உலகமெங்கும் பூஜை பண்றேன், ராகுகால பூஜையே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ராகுகால பூஜையில இந்த பூஜையை கொடுத்த பிரத்திங்கிராவின் படத்தை வைங்க, ஜெய் பிரத்திங்கிரா படம். இந்த பூஜையை கொடுத்த குருவை வைங்க, நான் சொல்லல, அவ வைக்க சொன்னது. அப்படி படத்தை வைத்து பூஜை செய்து உணர்ந்த பின்பு இந்த பாத கமலத்தை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பெற முயற்சி செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் உங்கள் இல்லம் தேடி வர தயாரா இருக்கு. தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நேரடியாக வந்து பெற முயற்சி செய்யுங்கள். ஏன்னா அந்த நேரடியாக வந்து முயற்சி செய்யும் போது, வாங்கும்போது அன்னையின் பீடத்திலிருந்து அவளை ஒரு குழந்தை போல் நீங்க வாங்கிட்டு போறீங்க. உங்களை ஒரு தாய் போல் அவள் காப்பாற்றுவாள். எப்படி? தாய் போல காப்பாற்ற. வாங்கும்போது குழந்தை மாதிரி மடியில வச்சு வாங்கிட்டு போறீங்க. உங்களை அவளை அழைத்துன்னு போய் வீட்டுல பூஜையில வச்சோடனே உங்களை தாய் போல இருந்து காப்பாற்றுவாள், வழி நடத்துவாள். அந்த பாத கமலத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியை மக்கள் அனைவரும், அடியார்கள் அனைவரும் பேசி, ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தின் குடும்பத்தினர், அங்கத்தினர், என்னுடைய சொத்து, அந்த மக்கள் அடியார்கள் அத்தனை பேரும் பேசிய காணொளிகள் ஜெய் பிரத்திங்கிரா யூடியூப் சேனல்லையும் நம்ம நிகழ்ச்சி வாயிலையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நாளைக்கே வாங்குங்கன்னு சொல்ல, உணருங்க, பூஜை பண்ணுங்க. நீங்க 21 நாள் பூஜை பண்ணி உணர்ந்து உடனே வாங்கினாலும் சந்தோஷம், 1 வருஷம் கழிச்சு வாங்கினாலும் சந்தோஷம். ஏன்னா நீங்க வாங்குற ஒவ்வொரு பாத கமலமும் உங்கள் வீட்டிற்கு பாத கமலம் வருகின்றது, இந்த நாட்டிற்கு அன்னையின் சக்தி வருகின்றது. ஒரு பாத கமலம் வாங்கும்போது வீட்டுக்கும் அவளை எடுத்துன்னு வரீங்க, நாட்டுக்கும் அவளை கொடுக்குறீங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு வரும். நம்ம ராகு கால பூஜையும் பாத கமல பூஜையும் என்ன தெரியுமா? ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துடுறேன். அப்பப்போ பேசுவோம் அடியாள்கிட்ட, இங்க சொல்ல இப்ப சொல்றேன். என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவிகள்னு பண்ணீங்கன்னா எவ்வளவு காலம் பண்ண முடியும்? ஒருத்தருக்கு சாப்பாடு இல்லை, அப்ப நீங்க சாப்பாடு வாங்கி தரீங்க, இல்ல மல்லிகை சாமானே வாங்கி தரீங்க. ஒருத்தருக்கு வேலை இல்லை, அவருக்கு ஒரு
ஒரு தொகை கொடுக்குறீங்க, எவ்வளோ காலம் அந்த தொகை வரும்? கணவன் மனைவிக்குள்ள வம்பு வழக்கு இருக்கு, அதை போய் நீங்க பேசி தீர்க்க பாக்குறீங்க, உங்களால தீர்த்த முடியுமா? முடியல. சொத்து பிரச்சனை இருக்கு, நம்ம யாராவது போய் வக்கீலா இருந்து வாதாடலாம், அது தீர்க்க முடியுமா அவரால்? அது எவ்வளவு நாள் அவ எதிர்பார்த்து எவ்வளவு இழுக்க போறோம்னா அது டைவர்ஸ் கேஸ், இப்படி என்னென்னமோ இருக்கு. முக்கியமாக நமக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு தொகையோ சாப்பாடோ வேணுன்றோம், வஸ்திரம் வேணுன்றோம், எத்தனை நாளைக்கு எல்லாரும் வாங்கி தர முடியும்? இப்ப நம்ம வாங்கி தர என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தர் இருந்து அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். அப்ப அவங்களை கீழ்நிலையிலேயே தான் நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்காக உதவி செய்யறவங்களை நான் தப்பு சொல்ல. ஆனா இந்த ராகுகால பூஜை நீங்கள் எந்த நிலையில இருக்கீங்களோ அந்த நிலையை மாற்றி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இந்த பாதகமல பூஜையும் ராகுகால பூஜையும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வழி. நம் அடியார்கள் அனைவருக்கும் உதவி செய்யுங்க, நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா பேர் உதவியாக இந்த அன்னையின் ராகுகால பூஜையை எடுத்து கொடுங்க, அதுதான் மகா உதவி, பேர் உதவி. இந்த உதவி நீங்க செஞ்சிட்டீங்க, இந்த சக்தியை அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு காலமும் நீங்கள் உதவி அவங்களுக்கு ரூபாயாகவோ பொருளாகவோ துணையாக கூட இருக்க வேண்டாம். உங்களை பார்த்து கும்பிடுவான். எப்படி? அம்மா இந்த பூஜையை கொடுத்தம்மா, எப்படி ரொம்ப சந்தோஷமா, நான் இந்த சூழ்நிலை இருக்கும்போது நீ வந்து கொடுத்தம்மா, ட்ரெயினில் போகிற பஸ்ஸில் போகிற சொல்லுங்க. கேலி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க. இந்த உலகம் நான் முதல் கொடுக்கும்போது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் பேசுகிறாங்களே. 2016 முதல் மகிமை என்னும் நிகழ்ச்சி எடுத்து இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கமே, மக்கள் பேசியது, அடியார்கள் பேசியது. இந்த உலகம் எதை முதல் கொடுத்தாலும் இந்த உலகம் கேலி கிண்டல் தான் செய்யும். அது தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் உலகம் முழுதும் அந்த பழக்கம் இருக்கு. ஆனால் என் தாய் என் அன்னையை நான் பரப்பிக்கொண்டே இருப்பேன் என்பதற்கு அன்னையே நம்ம கூட இருந்து அதுக்கு துணையாக இருக்கா. அதனால யாருக்கு உதவி செய்யணும்னாலும் முதல் உதவி ஏதாவது செய்யுங்க. அடுத்தது அம்மா இந்தம்மா இந்த உதவி என்னால் இப்போ முடியும், ஆனால் நீயும் 10 பேருக்கு உதவுவே, இந்த ராகுகால பூஜையை செய்யின்னு சொல்லுங்க. உணர்ந்தா இந்த பாதகமலத்தை பிடின்னு சொல்லுங்க. வாழ்க்கை மாறும். 10 பேர் வீட்டில் விளக்கேற்றிய புண்ணியம் நம் அடியார்கள் கிடைக்கும். அது நம் தலைமுறை காக்கும். அப்படிப்பட்ட ராகுகால பூஜையை பரப்புங்க, அப்படிப்பட்ட பாதகமல பூஜையை பரப்புங்க. நம் அடியார்கள் அத்தனை பேருக்கும் யாருக்கு சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 10 பேருக்கு சொல்லுங்க, 100 பேருக்கு சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. இதுக்குன்னு போய் இதை வேலையா செய்ய வேண்டாம். நம்ம வாழ்ற வாழ்க்கையில அன்றாடம் பணிகளில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மக்களை சந்திப்போம். அந்த மக்களிடம் சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஜெய்பிரத்திங்கிற யூடியூப் சேனல் இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லுங்க. அதை பார்க்கட்டும், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அவங்கள பார்க்க வைங்க. அவங்க பார்த்துட்டு எப்போ முடியுதோ அவங்க பூஜையை செய்யட்டும். ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஜெய்பிரத்திங்கிற பீடம் இருக்கு, ஆங்கிலத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஜெய்பிரத்திங்கிற பார்க்க சொல்லுங்க. அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நாள் தோணும். புரியுதா? நீங்க சொன்னா மறந்துடுவாங்க, ஆனால் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க செஞ்சுக்கிட்டோம். இப்படி நம்ம அடியார்கள் அம்பாளின் புகழை பரப்ப வழிகள் இது. ராகுகால பூஜை செஞ்சிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, பாதகமல வாங்க முயற்சி பண்ணுங்க, அன்னையை கூட்டணும் வாங்கன்னு சொல்லுங்க, அவளை அழைத்து செல்லுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படிப்பட்ட சக்தி உங்கள் வீட்டிற்கு வர தயாராக இருப்பா. நீங்கள் ராகுகால பூஜை செய்து உணர்ந்த பின்பு வாங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களை கூட இருந்து வழி நடத்துவா. இதை கொடுப்பா அதை கொடுப்பான்னு சொல்ல, உங்க கூடவே இருப்பா, வழி நடத்துவா. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவளுக்கு தெரியும். அவளை பிடிங்க, அவளை உணருங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். சரியா? 21 நாள் ராகுகால பூஜை முறைகள், அதாவது உணர்ந்து அன்னையை உணர்ந்தவங்க பாதகமல பூஜை முறைகளை கடைபிடிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த பாதகமல பூஜை முறையில் கூட யாரெல்லாம் பண்ணலாம், அப்படி பண்ணா என்னென்ன பயன்கள், அது மட்டும் இல்லாம கூடவே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நன்மை செய்யறாங்களா இல்ல தீமை செய்யறாங்களா அவங்கள அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்துவான்னு சொல்லியிருக்கீங்க. இது மட்டும் இல்லாம பொருள்கள் உதவிகளா செய்யாம இப்படி பாதகமல பூஜை முறைகளை அறிமுகப்படுத்தினாலே அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்னை காப்பாற்றுறதுக்கான வழிகள் அத்துணையுமே எங்களுக்காக நீங்க எடுத்துரைத்திருக்கீங்க. தொடர்ந்து ராகுகால பூஜை முறைகளையும் பாதகமல பூஜை முறைகளையும் அடியார்கள் செஞ்சு அவங்களுடைய மகிமைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மகிமை தொடர்பான தகவல்களை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நிச்சயமா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும்
நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9052233000 மற்றும் 9840086373. ஜெய் ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என்னுடைய பேர் ஷாம் சுந்தர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல நான் இருக்கிறது என் தாயோட அனுகிரகமும் அவள் கொடுத்த ஆசீர்வாதமும் தான். கடந்த 5 வருஷ காலமாக என் தாயானவள் ராகுகால பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அம்மாவோடு சேர்ந்து ராகுகால பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ராகுகால பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் நிறைய மாற்றங்களை நான் சந்தித்தேன். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷமாக எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது. என் தாயானவள் நான் ராகுகால பூஜை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்னுடைய திருமண காரியத்தை அம்மா வாக்கி செஞ்சேன். அவர் ரூபமாக எனக்கு 2 குழந்தைகளை கொடுத்தா, ஆசீர்வதித்து கொடுத்தா. என்னுடைய வேலையை எனக்கு ஆசீர்வதித்து இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறேன்னா அது என் தாயோட அந்த ராகுகால பூஜையும் குருஜியோட வழிபாடும் இந்த எளிய பூஜை முறையும் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். அதை காட்டிலும் மிக சிறந்ததாக எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தா, என்னுடைய வேலையை ஆசீர்வதித்து கொடுத்தா. அதை காட்டிலும் மிக சிறந்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, எனக்கு சொந்த வீட்டை ஆசீர்வதித்து கொடுத்தா. அந்த சொந்த வீட்டை எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா அவளுடைய பேரை தான் அந்த வீட்டுக்கு நான் வச்சுருக்கிறேன். அதே போல் நான் பாத கமலமும் நான் புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் ராகுகால பூஜை பண்ணணும்னு நான் கையை கூப்பி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எதனாலனாக்கா ராகுகால பூஜை பண்ண தான் நமக்குள்ளே இருக்க மாற்றங்கள் எல்லாமே குருஜி சொன்னது போல் சில பேருக்கு 7 வாரத்தில் நடக்கும், சில பேருக்கு 9 வாரத்தில் நடக்கும், சில பேர் 21 வாரத்தில் நடக்கும். ஆனால் எனக்கு இது எல்லாமே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த என் தாய்க்கு கோடான கோடி நன்றி. இந்த எளிய பூஜை முறையை எங்கள் குருஜி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மார்ச் 3ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052330000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரா நேரம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம்.
பாதகமல பூஜை முறைகள் மற்றும் ராகுகால பூஜை முறைகளை அருமையான முறையில செய்து வழிபட்டு இந்த மகிமைகளை தெரிவித்திருக்காங்க. இப்படிப்பட்ட மகிமைகளை உணரும் போதும், நிறைய சொல்லணும்னு நினைக்கும் போதும் நிறைய பேர் தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பீங்க. அதுக்கான இலக்கங்கள் கீழே உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, நீங்க தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து சுவாமி, நிறைய பேருக்கு உங்களை பார்க்கணும், நேரா பார்த்து அன்னை மூலமாக, அதாவது குருமுகமாக அன்னை மூலமாக ஆசீர்வாதத்தை பெறணும்னு ஆசையா ஆர்வமா இருப்பாங்க. யார் ஆலோசனை பெறாங்களோ அவங்க பரம ரகசிய பூஜையும் தொடரலாமா, தொடர்ந்து பரிகாரங்களும் செய்யலாமாங்கிற தகவலை சொல்லுங்க சுவாமி. நிச்சயமாம்மா. ஆலோசனை என்பது இப்போ நான் குறைச்சிக்கிட்டு வரேன். ஏன்னாம்மா நிறைய பேரை பார்க்க முடியல, நேரம் குறைவாக இருக்குது. அம்பாளின் ஆலய திருப்பணிகள் வேகமாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த பணிகள் செய்யணும். அப்போ இந்த ஆலோசனை என்பது எல்லாருக்கும் கொடுக்கறதுனால என்ன பயன்? அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா பெரிய அது சிரமங்கள். அதனால முக்கியமாக குறைந்த நபருக்கு கொடுத்து அவங்களுக்கு நிறைந்த வாழ்வு வருவதற்கு வழிகாட்ட அன்னை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு முறை ஆலோசனை எடுக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி என்னன்னா, இந்த கர்ம வினைனா என்ன, இந்த பஞ்சபூத சக்தினா என்ன, அன்னை ராகுகால பூஜைனா என்ன, பாதகமல பூஜைனா என்ன, பரிகாரம்னா என்ன, எப்படிமா இதை அஷ்டமி ஹோமத்தில் கலந்துக்கிட்டா என்ன பலன், சண்டி ஹோமத்தில் கலந்துக்கிட்டா என்ன பலன், சர்வமங்களா என்னன்னா என்ன, சிம்மமோ கவசம்னா என்ன, ஜெய் புரொடெக்டர் தாயத்துனா என்ன, அத்தனை தகவலும் கொடுப்பதற்கு எனக்கு 4 மணி நேரம் ஆகுது. இந்த அத்தனை தகவலையும் கொடுத்து உங்களுக்கு புரியுதான்னு கேட்டு நீங்கள் புரிஞ்சிச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்களை அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகம் இருந்தாலோ இல்லைன்னா நீங்களே வந்திருந்தாலோ ஜாதகம் இல்லாமலே உங்களுடைய பிரச்சனைக்கு வழி சொல்றான். புரியுதா? அதை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள என்னென்ன தேவையோ அதை அனைத்தும் அன்னை அவள் கொடுக்கறதுக்கு வழி சொல்லித்தரேன். அதுதான் ஆலோசனை. அந்த ஆலோசனை என்பது 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்குறேன். அது எப்போன்னு கூட நம்ம நிகழ்ச்சியில் சொல்லுவோம். இப்போல்லாம் சொல்றதுல நான் எப்போ கொடுக்குறேன்னு தெரியல. அதனால் நீங்கள் பதிவு செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான விஷயங்கள் உங்களுக்கு அலுவலகத்திலேருந்து அழைப்பு வரும். உங்களால் முடிஞ்சால் அந்த வாரம் இல்லைன்னா அடுத்தது எப்போ முடியுமோ பயன்படுத்திக்கும். அந்த ஆலோசனை எடுக்கும்போது ஒரு நிறைந்த தீர்வு உங்கள் மனதிலே தோன்றிடும். எப்படி என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏன் இந்த பிரச்சனை நடக்கலை, எதற்கு நமக்கு கணவன் மனைவி பிரச்சனை வருது, எதற்கு குழந்தை பிறக்கலை, எதற்கு நம்ம இன்னைக்கு கடங்காரனாவே இருக்கோம், ஏன் தெய்வத்தோடைய அனுகிரகம் கிடைக்கல, இது அத்தனையும் முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் அதோடைய ஸ்பீச் இருக்கு. அந்த ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா முதல் ஒரு தடவை மட்டும் கேட்டுக்கோங்கன்ற, வாழ்க்கையில் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் புதிதாக மாறும்போது திருப்பி கேட்க சொல்லுங்க. புரியுதா? ஏற்கனவே பழைய அடியார்கள் கேட்டிருப்பாங்க, ரொம்ப பழசா இருக்கும். இப்போ புதுசு வரும்போது கேட்கணும் இல்லையா? அப்படி கேட்க கேட்க உங்களோட வாழ்க்கை உயரும். ஏன்னா அதில் எல்லா தகவலும் வந்துடும். இது ஆலோசனை. இது புதிதாக பார்க்கின்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம அடியார்கள் இதுவரைக்கும் பூஜைகள் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவரை ஆலோசனையை எடுத்ததில் வந்து எடுத்துக்கலாம், பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் பரம ரகசிய பூஜைன்னு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா என்ன சுவாமி? அது ஆலோசனை எடுத்தவர்கள், பாதகமல பூஜை செய்தவர்களுக்கு மட்டுமே பரம ரகசிய பூஜை. எப்படி பாதகமல பூஜை வச்சிருந்தாதான், பாதகமலத்தை பூஜித்தாதான் பரம ரகசிய பூஜைக்கு நீங்க வர முடியும். ஏன்னா பாதகமலத்தை பற்றி விட்டாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நெருங்க முடியும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த பரம ரகசிய பூஜையில உங்களுக்கு விரதங்கள் உண்டு. எத்தனை முறை போற்றிகள் படிக்கணும், எத்தனை முறை ஜெய் பிரத்யங்கிரை சொல்லணும், என்னென்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும், எப்போ அவசியமாக பீடத்தில் எந்த வாரம் வரணும், எந்த ஹோமத்தில் அவசியம் கலந்துக்கணும், எத்தனை ஹோமம் கலந்துக்கணும், நீங்கள் எப்படிலாம் விரதங்கள் இருக்கணும், உங்களுடைய பிரச்சனை என்ன, அது எத்தனை நாளில் தீர்வடையும், சரி இது பண்ணியும் தீர்வடையிலாம் அடுத்த கட்டம் என்ன செய்யணும், அத்தனையும் பரம ரகசிய பூஜையில் சொல்லித்தரப்படுகிறது. அப்போ அந்த பரம ரகசிய பூஜை எடுக்கும்போது எப்படி ராகுகால பூஜை செய்தால் ஒரு படி நெருங்குறீங்களோ, எப்படி பாதகமல பூஜை செய்தால் அன்னை அவள் உங்களிடம் நெருங்குறாளோ, இது நீங்களும் நெருங்குவீங்க, அவங்களும் நெருங்குவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் நெருங்கிறதுக்கு உங்களுடைய மனதை தூய்மைப்படுத்தி, உள்ளத்தை தூய்மைப்படுத்தி, எண்ணத்தை தூய்மைப்படுத்தி, அவதான் நமக்கு கதி, அவதான் நமக்கு வாழ்க்கைன்னு புரிய வைக்கிறது தான் பரம ரகசிய பூஜை. இந்த பூஜையை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். பொருள் பணம் அதெல்லாம் சொல்லலை, அன்னை அவள் உங்களுக்கு தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வாள். முடிந்தவர்கள் புதிதாக வருகின்றவர்கள் ஆலோசனையும், ஏற்கனவே பூஜை செய்து பாதகமலம் வைத்து ஆலோசனை எடுத்தவர்கள் பரம ரகசிய பூஜையை எடுத்துக்கொள்ளுங்கள். புரியுதா? அதுக்கப்புறம் அதுலேயே உங்களுக்கு எல்லா விதமான பரிகாரங்கள்னா என்ன, ஆலோசனையிலேயே பரிகாரம்னா என்ன, பரம ரகசிய பூஜையிலையும் பரிகாரம்னா என்ன எல்லாம் சொல்லி தருவோம். உங்களால் முடிந்தால் செய்து கொள்ளுங்கள். அதனால் வாழ்க்கையில் நம்ம ராகுகால பூஜை செய்யக்கூடிய அடியார்கள், பாதகமல பூஜை செய்யக்கூடிய அடியார்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே வாழ்க்கைன்னு இருந்தால் பிரச்சனை வரும் போகும். அதை வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்ன்ற சக்தியை ஆலோசனை மூலமாகவும் பரம ரகசிய பூஜை மூலமாகவும் சொல்லித்தந்து உங்களால் தீர்க்கவே முடியல. அப்போ இந்த பூஜையை விட்டுற முடியுமா?
நான் பூஜை பண்ண எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு கேட்க முடியுமா? பிரச்சனை வந்தாதான் நீங்க பூஜையில அம்பாளிடம் இன்னும் அதிகமாக நெருங்குவீர்கள். அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதை எப்படின்னு நான் சொல்லித்தரேன். முடிந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது எதுவுமே எடுக்க முடியாதவர்கள் பௌர்ணமி புஷ்பாஞ்சலியில் குருவாக்கு என்று ஒன்று அம்பாள் சொல்லி இப்ப வச்சிருக்கோம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் ஜாதகத்தை அங்க வச்சு பௌர்ணமி புஷ்பாஞ்சலியில அந்த ஜாதகத்தை அவளுடைய பாதத்துக்கு கீழே வச்சிருவோம் 1.5 மணி நேரம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட அதை கொண்டு வந்து கொடுத்து நீங்க உங்க பிரச்சனையை சொல்லி அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டுட்டு போலாம். வழி சொல்லித்தரேன். எல்லா விதமான வழிகளும் நீங்கள் என்னிடம் வருவதற்கு நான் வைத்துள்ளேன். நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா? நிச்சயமா. ஆரம்பம்னு இருந்தா முடிவுன்னு இருக்குங்கிற மாதிரி பிரச்சனை இருந்தா தீர்வு இருக்கும். அதுக்கு குருமுகமாக நான் இருக்கிறேங்கிறத அருமையான முறையில மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கீங்க. நன்றி சாமி. தொடர்ந்து பரிகாரங்கள் பத்தி நம்ம பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கோம். அதாவது 7 வயது, 14 வயது, 21 வயது, வேலைக்கு செய்யறவங்க, திருமணம் ஆறவங்க, ஏன் டைவர்ஸுக்கே போக அப்ளை பண்றவங்க கூட அதுல இருந்து விடுபட்டுருவாங்க. அது நல்லதா இருந்தா சரியான முறையில நடக்கும்ங்கிற முறையில நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பல வருடங்களா. அது அந்த பரிகாரம்ங்கிறத நம்ம எந்த முறையில நம்ம சுவாமிகள்கிட்ட அணுகணும்? அது செய்யறதுனால என்ன பலன்கள்? நிச்சயமாம்மா. நம்ம பல ஆண்டுகளாக செஞ்சிட்டு இருக்கோம்னு நீங்களே சொல்றீங்க. 7, 14, 21 இது யாரும் சொல்றது இல்லை. பிரச்சனை வரும்போது அதே மாதிரி பரிகாரம்னு ஒன்று இருக்குன்னு பொது வெளியில சொல்றது இல்லை. அங்க போனா இருக்கும் எல்லார்ட்டையும். எப்படி யார் பொது தளத்துல இருக்காங்களோ, ஜோதிடராக இருக்கட்டும், சுவாமிகளாக இருக்கட்டும், நான் யாரையும் தவறா சொல்ல, எல்லாருக்கிட்டையும் இருக்கும். போனாதான் தெரியும். ஆனா நான் ஒருத்தன், நான் எப்பொழுது நிகழ்ச்சி வாயிலாக பேசிக்கொண்டிருக்கின்றனோ அப்போதிலிருந்தே பரிகாரம்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு ஜாதகரும் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ளுன்றேன். சில பேர் பரிகாரம்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க. அப்ப நம்ம பிறக்கும்போது உடை இல்லாமல் பிறந்தோம், நம்ம உடை போட்டிருக்கோம், இதுவே ஒரு பரிகாரம் தான். இந்த நிகழ்ச்சி இங்க நடக்குது, இதுக்கு வெளிச்சம், இதை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வது. இங்க பேசினா நமக்கு மட்டும்தான் கேட்கும், வெளியே கொண்டு போறாங்களே எத்தனை பேர் பாக்குறாங்க, அது ஒரு பரிகாரம் தான். முன்னாடி டிவின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ யூடியூப்னு ஒன்று இருக்கு. டிவிக்கே வர தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு ஒரு ஃபோன் வச்சு பேசிட்டு அதை யூடியூப்ல போட்டால் அது வந்துடுது. அப்போ போகுது. எல்லாத்துக்கும் மாற்று வழி இருக்கு. முக்கியமாக ஒரு வெயில் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடம் வெளியில வெயிலாக இருக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் லண்டனில் இருக்கிற மாதிரி, அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி மைனஸில் கூட நம்மளால உட்கார முடியுது. குளிர் எப்படி வெளியில வெயிலாக இருக்கு, குளுமை அந்த வெப்பம் இருக்கு, உள்ள எப்படி குளுமையா இருக்கு, அதுவே ஒரு பரிகாரம் தான். அந்த காலத்துல கரண்டே கிடையாது, இப்ப வீட்டுக்கு கரண்ட் கொண்டு வந்திருக்கோம், அதுவே ஒரு பரிகாரம் தான். எப்படி நம்ம பிறக்கும்போது செருப்பே இல்லாம பிறக்கிறோம், செருப்பை போட்டு வெளியில போறோம், அது பரிகாரம் தான். மழை பெஞ்சா கொடை எடுத்துன்னு போறோம், பரிகாரம் தான். இப்படி மாற்று வழி நமக்கு எல்லாமே இருக்கு. முடியாது என்பது முட்டாள்களுக்கு உண்டான வார்த்தை, தவறா நினைக்க வேண்டாம். எப்படி முடியும் என்பதுதான் நம்ம நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுத்தது அன்னை ஜெயபிரத்திங்கிறா. எப்படி அந்த நம்பிக்கையை கொடுத்தது அன்னை ஜெயபிரத்திங்கிறா. அவளை வைத்து, அவளை வழிபட்டு, அவள் கொடுப்பதன் மூலமாக, அவள் சொல்வதன் மூலமாக நடந்தால் அத்தனையும் கிடைக்கும் என்பது அன்னை ஜெயபிரத்திங்கிறா எனக்கு உறுத்திருக்கா, எனக்கு உரைத்திருக்கா. அன்னை ஜெயபிரத்திங்கிறா எனக்கு உரைத்திருக்கா. அதை அனுபவித்த அத்தனை அடியார்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட அடியார்கள் என் குடும்பம், என் மக்கள். ஜெயபிரத்திங்கிறா பீடமே என் குடும்பம், அதன் மக்களே என் சொந்தம். இது ஜெயபிரத்திங்கிறா பீடத்தின் அடியார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அப்ப அந்த மக்களுக்காக அன்னை கொடுப்பதை நான் வெளியே சொன்னாதானே தெரியும். கண்டிப்பா என்கிட்ட 10 பேர் வரவங்களுக்கு மட்டும் பரிகாரம் இருக்குன்னா தெரியாத போது அப்ப பொது வெளியில சொல்லிதானே ஆகணும். அப்ப பொது வழியில் தானே சொல்லி எல்லாரையும் கூப்பிடணும். இருக்குப்பா உன் பிரச்சனை எப்படி இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி பரிகாரம் பண்ணி கொடுங்க, திருமண தடை வராது, திருமணத்துல பிரச்சனை வராது, நல்ல திருமணம் நடக்கும், நல்ல மணமகன் நல்ல மணமகள் கிடைப்பா, கல்யாணம் ஆனவுடனே குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை வராது, பிறக்கின்ற குழந்தை அது கருவில் உருவாகும் போதே ஊனமான குழந்தையா பிறக்காது. இருவருக்கும் பரிகாரம் செய்தால் குழந்தை பிறக்கும் போதே ஊனமாக பிறக்காது. என்னதான் நம்ம மருத்துவத்தை போய் பார்த்தாலும் அது உள்ள ஊனமா இருந்தா யாருக்கு தெரியும், ஐயோ பார்த்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே மாற்றக்கூடிய சக்தி இந்த அன்னை அவள் நமக்கு போட்ட பிச்சை, இந்த அமாவாசை பரிகாரம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணத்துக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு கொடுங்க. சொத்து வாங்கி தரேன், வீடு வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், நகை வாங்கி தரேன், வைரம் வாங்குறேன், இப்படி போகாதீங்க, போங்க, அது உங்க சௌரியம். அதற்கு முன்னாடி இதையும் ஒரு சொத்தா கொடுத்துட்டு முயற்சி செய்யுங்கள். ஒரு குழந்தைக்கு சீட்டு வேணாலும், சின்ன குழந்தைக்கு எல்கேஜி சீட்டு வாங்கினாலும் நம்ம டொனேஷன் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு விருப்பப்பட்ட பள்ளி ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம முடிஞ்சுக்கிறோம். சாதாரணமா கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சாலும், அரசு பள்ளியில படிச்சாலே நம்ம முன்னேற வழி முடியும். ஆனா நம்ம அங்க அனுப்புறது இல்லை. அப்ப நம்ம போகும்போது அதுக்கு டொனேஷன் கொடுக்குறோம். அப்படியே எந்த பள்ளிக்கு நீங்க அனுப்புறீங்களோ அந்த பள்ளிக்காக விருப்பப்பட்டு நீங்க கொடுத்து சேர்றீங்க. ஆனா நம்ம பரிகாரம் என்பது அந்த பள்ளிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழி கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும். அது கல்வியிலையும் சரி, நம்மளுடைய அம்பாளின் சக்தியிலையும் சரி. தெய்வ பக்தியோடு அந்த காலத்துல குழந்தைகள் வளர்ந்தது. அந்த தெய்வ பக்தி அவங்களுக்கு நல்ல விஷயத்தை தெரிவித்தது. உள்ளுக்குள்ள தெய்வம் பேசும். ஒரு குழந்தை சொல்லுது, எனக்கு கனவுல ஒரு உருவம் மிரட்டுது,
எனக்கு வந்து ஆபத்து இருக்குன்னு. அது சிம்மமுக கவசம் போட்டிருக்கு, அந்த குழந்தை ப்ரொடெக்டர் போட்டிருக்கு. அந்த குழந்தையிடம் எப்படி பேசுது, அந்த சக்தி எப்படி காட்டி கொடுக்குது? 10 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்படி சொல்லுது, ஒரு உருவம் வந்து என்ன மிரட்டுது, அந்த வீட்டுல செய்வினை இருக்குன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. பரிகாரம் இல்ல, சிம்மமுக கவசம் ப்ரொடெக்டர் ஆயிடுச்சு. அது எளியோருக்கு பரிகாரமா அது மாறி இருக்கு. அப்ப பரிகாரத்துல என்னென்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த பரிகாரம் 7 வயதுல நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அந்த பரிகாரம் அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். 7லேருந்து 14 வயதுக்குள்ள நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும். 14 வயதுக்கு மேல மேற்படிப்பு போகும்போது நல்ல உயர்கல்வியை கொடுக்கறதுக்கு வழிகாட்டும். அந்த கல்வியை படிக்கும்போது கல்வியில மட்டும் ஞானத்தை போடும். எப்படி தவறான வாழ்க்கை மாறிக்க மாட்டாங்க. எந்த தவறான விஷயத்தையும் அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். ஏன்னா அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பத்தி அவங்க யோசிக்க முடியாது. ஏன்னா நல்லதை மட்டுமே யோசிப்பாங்க. உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டது போல் உங்கள் வாழ்க்கை மாறும். அதுதான் பரிகாரம். வெளிநாட்டுக்கு அனுப்பும்போது இத்தனை லட்சம் ஆகுது, இத்தனை கோடி ஆகுதுன்னு பிள்ளைகளை படிக்க அனுப்புறீங்க. பாதுகாப்பு என்ன பண்றீங்க? 2 துப்பாக்கி ஏந்தி உங்களை கூட அனுப்புறீங்களா ஃபாரினுக்கு? இல்ல பிள்ளைகளை இன்னைக்கு பெண் பிள்ளைகளை, சின்ன பிள்ளை 1 வயசு 2 வயசு குழந்தைங்களே என்னென்னமோ பண்றாங்களே, சொந்த பந்தத்திலே நடக்குது. என்ன துப்பாக்கி ஏந்தி போலீஸ் வர முடியுமா? முடியாது. பாதுகாப்பு கவசம் வைங்க, பிள்ளைகளுக்கு கூடவே இருப்பா. அதுதான் பரிகாரம். அந்த பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வை எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையான நேரத்தில் எது தேவையோ பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும். அதை நமது ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அடியார்கள், நமது குடும்பத்தினர் அவசியம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை தெரிந்து கொண்டு, ஏற்கனவே தெரிந்து கொண்டவர்கள் வருகின்ற அமாவாசை எப்பொழுது வருதுன்னு பார்த்து அந்த நேரத்துக்கு முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்த்துட்டு போயிட்டீங்க, பேச தெரியல, இதை பற்றி தெரியலன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு அலுவலகத்திலேருந்து அழைப்பு வரும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு பரிகாரம் செய்யப்படும். இந்த பரிகாரத்துக்கு யாரும் நேரடியாக வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 21 நாள்ல உணர்வீர்கள். உங்களை அடுத்த கட்ட சக்திக்கு அழைத்து செல்வார்கள். 5 நிலை பரிகாரம் ஒரு நிலையில பண்ணும்போது நாங்க பண்றோம். எத்தனை? 5 நிலை பரிகாரம். ஒரு நிலை பரிகாரம் எடுக்கும்போதே 5 நிலை பரிகாரம் பண்றோம். அந்த சூழ்நிலை அன்னை அவளை வைத்துக் கொண்டு செய்யறோம். அவ சொன்ன முறையில செய்யறோம். அது வேலை செய்தா இல்லையா என்பதை நீங்களே உணர்ந்து சொல்வீர்கள். 21 நாள்ல 48 நாள். அதை சில பேருக்கு உடனே தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரிகிறவங்க சந்தோஷப்படுங்க. தெரியாதவர்களும் தெரிந்தவர்களும் எங்களிடம் சொல்லுங்கள். அதற்கு ஒரு எண் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பதில் வரும், எனக்கு உடனே அந்த தகவல் வரும். உடனே உங்களுக்கு என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்து அதை சரி செய்வதுதான் என்னுடைய வழி. புரியுதா? அந்த 5 நிலையில் எந்த நிலை உங்களுக்கு குறைவா இருக்கு, எந்த நிலை ஏறல, அந்த நிலையை மாற்றுவோம். முடியலன்னா அந்த நிலை மாற்றுவதற்கு நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லுவோம். அதுக்குண்டான விளக்கங்கள் சொல்லுவோம். 3 மாதம் 6 மாதம் நடக்கலன்னா வந்து நேராக வந்து சந்திங்க. நான் இருக்கேன், பார்க்குறேன். ஏன்னா பரிகாரம் செய்தவர்கள் அத்தனை பேரையும் காக்க வேண்டிய பொறுப்பு அன்னையிடம் நான் அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதை நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கு. நல்லா இருக்கேன், நல்லா இல்லைன்னு தகவல் மட்டும் கொடுத்தா போதும். அது ஒரு நிலைக்கு மேலே வாட்ஸ்அப்லேயே கொடுத்துட்டு கூடாது. 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து சந்திங்க. உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக அந்த பரிகாரத்தினால் உங்கள் வாழ்க்கை மாறும். வெளிநாட்டில் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக மாறும். அதாவது வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த நிலை, இந்த ஒரு நிலை பரிகாரம், 2 நிலை பரிகாரம், அப்படி பரிகாரம் ஒரு நிலை இருக்கு. நீங்கள் என்ன பிரச்சனையோட வரீங்கன்றதை பொறுத்து இருக்குமா. ஒரு பிரச்சனைக்கு ஒரு நிலை போதும், சில பேருக்கு போதாது. அப்போ அந்தந்த நிலை உயரும்போது நீங்கள் ஒரு பல கோடிக்கு தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சில லட்சங்கள்ல பணம் வரும். எப்படி? சில லட்சங்கள். ஆனா நீங்க கோடிகளை எட்ட முடியாது. அதற்கு எத்தனை நிலை பரிகாரம் தேவை? அதை உணர்ந்து பரிகாரம் செய்தால் நீங்கள் லட்சத்தில் ஈட்டியவர்கள் கோடியில் ஈட்டலாம். புரியுதா? ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, பல கோடிக்கு வாயால பேசுவாங்க. இத்தனை கோடி வித்தா இத்தனை லட்சம் வந்துடும். பேச்சிலேயே இருக்கும், வேலை நடக்காது. சாமி இந்த இடம் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா இந்த உங்களுக்கு என்ன முடியுமோ கொடுத்துருவேன். நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நீ உனக்கு வரணும்னு தான் அம்பாள் தருவா. அப்படி பல கோடிக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஆனால் லட்சங்கள்ல தான் பார்த்துட்டு இருக்கணும் போது உங்களுக்கு எந்த நிலை தேவையோ அதை மாற்றினால் பல கோடிக்கு வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு வந்தே தீரும். நிலையை உயர்த்தினால்மா. எப்படி? நிலையை உயர்த்தினால் மட்டுமே. ஒரு பீரோல பணம் வைக்கணும், இல்ல ஒரு 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 நீங்க சாதாரணமா வச்சுக்கோங்க, ஒரு அண்டா இருக்கு, அதுல எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அவ்வளவுதானே பிடிக்கும். புரியுதா? அதுதான் பரிகாரம். இந்த நிலையில பிடிக்க வேண்டிய அண்டால இவ்வளவுதான் தண்ணி ஊற்றணும். அதுக்கு மேல வேணா அண்டா பெருசாக்கணும், தண்ணி ஊற்றணும், இல்லை வலிஞ்சு கீழே போயிடும். எப்படி? அதே அண்டா ஓட்டையா இருந்தா தண்ணி கீழே போயிட்டு இருக்கு, நமக்கு யூஸ் இல்லை. அது போலதான் இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க அத்தனை பேரும் பணத்தை எல்லாம் தொழில போடுறாங்க, தொழில போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பெரிய தொழிலதிபர். அவங்கள போய் பாருங்க, பெட்ரோல் கூட வண்டி காசு இருக்காது. ஆனா அந்த நிலையை மாற்றக்கூடிய சக்தி புரிஞ்சிக்க மாட்டாங்க. பரிகாரத்துல இருக்கு. அந்த பரிகாரம் நிலை வர, சாமி நான் வந்தா பண்ணிக்கிறேன், வரத்துக்கே நீங்க பண்ணணுமே. எப்படி? வந்தா பண்ணிக்கிற, வரத்துக்கே நம்ம பண்ணணுமே. அதுதானே நிலைமை. அதுக்கப்புறம் தானே வரும். புரியுது? அந்த நிலையை உயர்த்தணும்.
பிள்ளைகளுக்கு இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லி தரீங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிற எண்ணம் இருக்கும், படிக்கிறேனே சொல்ல, ஆனா வராது. ஏன்னா அந்த நிலை உயரல. அந்த நிலை உயர்த்தினா அது படிக்கணும்னு நினைக்கிறது தான் படிக்க முடியும். திருமணம்ன்ற பந்தம் வரும்போது திருமணம் பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவீங்க, நிறைய வரும். ஆனா நீங்க நிலை உயராம இருக்கும்போது அந்த அந்த நிலையில தான் அந்த உறவு வரும். நமக்கு நல்ல நிலை வரணும், நம்ம ஒரு நிலை உயர்ந்தோம்னா நமக்கு தாழ்வான நிலையில நம்மளோட பிரியக்கூடிய உறவுகள் ஆணோ பெண்ணுக்கோ வராது, பந்தம் வராது. நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து இந்த பரிகாரம். அந்த பிள்ளைகள் எந்த நிலையில போனாலும் இந்த சொத்து அவங்க கூட இருக்கும். புரியுதா? இந்த பரிகாரம் ஆத்மாவோடு கலந்துரும். நமக்கு அடுத்த பிறவின்னு இருக்கும்போது இந்த பரிகாரம் வேலை செய்யும். அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது அன்னை அவள் நம்மளிடம் சொன்னது. புரியுதா? அதை உணர்ந்திருக்க, அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நிகழ்ச்சியிலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி விஷயம் நடந்தே இருக்கு. புரியுதா? அதனால இந்த பரிகாரம் என்னும் நிரந்தர தீர்வை எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக பிரச்சனை இல்லாம இருக்கும்னு நம்பாதீங்க. நான் அப்படி சொல்லலை. வந்தால் அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். வர வர உங்களுக்கு இந்த பரிகாரம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழிகள் இருக்கு. இந்த பரிகாரம் செஞ்சிட்டீங்க, நீங்க கேட்டது நடந்துருச்சு, பாதியா திறப்பா. அடுத்தது போகணும், திருப்பி ஒரு பிரச்சனை வருது. அப்ப இந்த பரிகாரமே போதுமா? அது பார்க்கும்போது அது போதும்னா போதும்னு விட்டுருவேன். இல்லப்பா இந்த நிலைக்கு நீ இன்னும் கொஞ்சம் அடுத்தது போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கணும், இன்னும் சிறப்பாக பண்ணிக்கும். அமெரிக்காவில் இருக்கவங்க, லண்டனில் இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் எந்த இடத்துல சீட்டு கிடைக்கணுமோ, பரீட்சை எழுதினா கூட சீட்டு கிடைக்காது, அதே இடத்துல சீட்டு கிடைச்சிருக்கு. பரிகாரம் செய்து விசா இத்தனை வருஷமா கிடைக்கல, அதே இடத்துல அவங்க திருப்பி போட்ட விசா திருப்பி கிடைக்குது. புரியுதுங்களா? பர்மிட்னு சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு உங்களுக்கு எந்த நிலை வந்தால் அது கிடைக்கும்னு இருக்கு, அதை பார்க்குறேன், முடிஞ்சால் செய்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். சாமி செய்கிறேன், நல்லா இருக்கேன், கிடைச்சிருச்சு, இத்தனை நாள் இது மாறணும் சாமி. அவங்க அடுத்த நிலை போகாமல் இருந்தால் அது கிடைக்காது. ஒரு நிலை செஞ்ச உடனே அது கிடைக்குமானா அது ஒரு பிரச்சனைக்கு. அதனால இதில் நாங்கள் ஏன்னா இந்த பரிகாரத்தில் 5 நிலைகள் இருக்கு. அதனால இந்த பரிகாரம் என்னும் தீர்வு நிரந்தர தீர்வு. ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நீங்கள் செய்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாமி, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு இந்த ஒரு நிலை வந்தால் போதும் அப்படின்னா அதை செய்து பார்த்து உணர்ந்து பாருங்கள். உணர்ந்து பார்த்து அடுத்து தேவையா இல்லையா என்பது நீங்கள் சொல்லுங்கள். ருசி எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், அனுபவித்து சொல்லுங்கள். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கின்ற போதே, மன வாழ்க்கை அமைவதற்கு முன்பே, வெளிநாடு செல்வதற்கு முன்பே இந்த பரிகாரம் என்னும் உயிர் காக்கும் சக்தியாக இருக்கின்றது. ஆயுள் பாதுகாப்பு. புரியுதா? என்னென்னமோ விஷயத்தில் என்னென்னமோ நடந்துருக்கு திடீர்னு. இன்னைக்கு இருக்கிறவங்க நினைக்கல, ஆனால் ஆயுள் பாதுகாப்பு இருக்கு. ஆபத்து வராமல் தடுக்குது. உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்லுது. உங்களுக்கு ஒரு சொத்தாக இந்த பரிகாரம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு சொத்தாக இருக்கலாம். ஆனால் அதே பிள்ளைகள் திடீர்னு ஏதோ ஒன்றுமோ நடக்குது, நம்ம பிள்ளைகளே நம்ம காணாமல் போயிடுறோமே, பார்க்க முடியாமல் போயிடுது, என்னென்னமோ நடந்துருது. அத்தனை சக்தியும் இந்த பரிகாரத்தின் மூலமாக இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு அவசியம் செய்து கொடுங்கள் திருமணத்திற்கு முன்பு. சரியா? பரிகாரத்தோட விளக்கங்களை அற்புதமான முறையில் சொன்னீங்க. பரிகாரம் செய்தாலே இந்த பிரச்சனைகளும் வந்தால் அது எப்படி அதிலிருந்து விடுபடுறது, அடுத்தடுத்த நிலைகளுக்கு போவது, அதுக்கான வழிகளை எப்படி திறப்பதுங்கிறத அருமையான முறையில் விளக்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி, எண்ணற்ற முறையில் வழிபாடு முறைகளும் ஹோமங்களும் இருக்கு. அது பிரச்சனைகளை அறிந்து நமது மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த தகவலை இங்க அருமையான முறையில் விளக்கங்களோட விளக்கி இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. நிச்சயமா எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன அடியார்களே, என்ற நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இத்தனை தகவல்களும் மனசுல நம்ம எடுத்து அதை முறைப்படி நம்ம சரியா செய்யணுங்கிறதுனால தான் குருமுகமாக இருந்து சுவாமிகள் உங்களுக்காக வழி நடத்தின்னு இருக்காங்க. மீண்டும் இதை பற்றியான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு அலுவலகத்துல தொடர்பு கண்டு உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா 9025233000 என்ற இலக்கத்திற்கும் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கமான 9840086373 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி எல்லா தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9052233000 வாட்ஸ்அப் எண் 9840086373.
ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் மார்ச் 3ஆம் தேதி மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9022333000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.